வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 10ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு போட்ட ஒரே ஒரு கையெழுத்தினால என்டையர் உலகம் மிகப்பெரியதொரு பொருளாதார சிக்கல்ல இருக்கு, எக்கனாமிக் பிரச்சனைல இருக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சைனால இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற எல்லா பொருட்களுக்கும், குண்டூசியில இருந்து எல்லா பொருட்களுக்குமே 130% வரி போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தால ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சி ஆயிருக்கு. உலகம் முழுக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்த போற இந்த ஒத்த கையெழுத்தினால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த வீடியோல நம்ம 3 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் சைனா மேல இப்படி வெறி கொண்டு ஒரு 130% டாக்ஸ் போட்டதுக்கான காரணம் என்ன? அடுத்து, டொனால்ட் ட்ரம்போட இந்த அறிவிப்பால அமெரிக்காவிலையும் சைனாவிலையும் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட போகுது, இந்தியா எப்படி இதனால ஆதாயம் அடைய போகுதுன்ற விஷயம், 3 விஷயத்தை தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்று உலகத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் ஒரு 10 நிமிஷ வீடியோவா உங்களுக்கு நீங்க இருந்த இடத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரவணன்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. சைனால இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற எல்லா பொருட்களுக்குமே, குண்டூசி முதற்கொண்டு எல்லா பொருட்களுக்குமே 100% கூடுதல் வரின்னு சொல்றாரு. ஏற்கனவே சைனால இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற பொருளுக்கு 30% டாக்ஸ் இருக்கு. சோ இந்த 30% சேர்த்தா 130% டாக்ஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற எல்லா சாப்ட்வேருக்கும் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த சாப்ட்வேர்களுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாரு. டொனால்ட் ட்ரம்போட இந்த முக்கியமான அதிரடியான விஷயத்துக்கான மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைனாவோட கையில இருக்க ஒரு ட்ரம்ப் கார்டை விளையாடுன்னு பாத்துட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, சைனாவில ரேர் எர்த் மினரல்ஸ் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது உலகத்துல இப்போதைக்கு இருக்கிற இருப்புல கிட்டத்தட்ட 50% சைனால தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உலகமே ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக சைனாவை நம்பித்தான் இருக்குது. ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸை அவங்க மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல சைனா கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. அதாவது இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் யூஸ் பண்ணி மற்ற நாடுகள் அவங்களோட மிலிட்ரி தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்க. குறிப்பா அமெரிக்காவோட F-35 ஒரு ஃபிளைட்ஸ் இருக்கு. அந்த ஃபிளைட்ஸுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சைனால இருந்து போகக்கூடிய இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் செய்யறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா ஏவுகணையிலிருந்து மிசைல்ஸ்ல இருக்கக்கூடிய ரேடார்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ல தான் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஐபோன்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட டெக்னாலஜி ரன் ஆகணும்னா சைனாவில இருந்து போகக்கூடிய அந்த ரேர் எர்த் மினரல்ஸால தான் நடக்கும். சைனால இருந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் போகலன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். மெயினா அமெரிக்காவோட செக்யூரிட்டி சம்பந்தமான மிலிட்ரிக்கான பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அது ரன் ஆகணும்னா 78% சைனாவை நம்பித்தான் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, என்டையர் அமெரிக்காவோட உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவோட மிலிட்ரி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, மிலிட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் செய்யறதுக்கு 78% அவங்க சைனாவை நம்பித்தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சைனா ஒரு கேம் விளையாண்டு பார்க்க ட்ரை பண்றாங்க. அதான் நடந்துச்சு. சைனா அக்டோபர் 9 அன்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அதாவது இந்த ரேர் எர்த் மினரல்ஸை யாரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்களோ அவங்க அதுக்கு என்ன காரணத்துக்காக இறக்குமதி பண்றாங்கன்ற விஷயத்த அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றாங்க. ஸோ மிலிட்ரி யூஸ்ன்னு வரும்போது இப்போ அமெரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நிறைய இந்த ரேர் எர்த் மினரல்ஸை மிலிட்ரி யூஸ்க்காக பண்றாங்க. இன்னொரு நாடு மிலிட்ரி யூஸுக்காக சைனா கிட்ட கேட்கிறப்போ அதை சைனா எப்படி கொடுப்பாங்க? அதுவும் சைனாவோட நேரடி போட்டியாளரான அமெரிக்கா சைனால இருந்து ஒரு மிக முக்கியமான ரேர் எர்த் மினரல்ஸை இறக்குமதி செஞ்சு அதுலேருந்து அவங்க மிலிட்ரிக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றப்போ சைனா எப்படி அலோவ் பண்ணுவாங்க? பிளாக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த விஷயத்துல நடந்திருக்கு. ஸோ அதனால சைனா என்ன பண்றாங்க? பிளாக் பண்றாங்க. சைனாவோட இந்த விஷயம் தான் டொனால்ட் ட்ரம்ப்பை டென்ஷனின் உச்சத்துக்கே கொண்டு போயிட்டு 130% டாக்ஸ்ன்றதை அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த 130% டாக்ஸ்னால பெரிய பாதிப்பை சந்திக்க போறது சைனாவை விட அமெரிக்கா தான் அதிகமா பாதிப்பை சந்திக்க போகுது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த 130% டாக்ஸை கொடுக்க போறது சைனா இல்ல, அமெரிக்கால இருக்கிற கம்பெனிகள் சைனால இருந்து இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, அந்த கம்பெனிகள் தான் அந்த 130% டாக்ஸை பே பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க, யார் எண்ட் யூசரோ, சப்போஸ் ஒரு பொருளை ஒரு கம்பெனி சைனால இருந்து இம்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க யாருக்கு விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட தானே அந்த ரேட்ல தானே அதிகமா வைக்க போறாங்க. அல்டிமேட்டா பாக்குறப்போ அமெரிக்காவோட பொருட்களின் விலை ரொம்ப கண்ணாபின்னு ஏற போகுது.
என்ன ரீசன்னா சைனாவோட ஆதிக்கம் வந்து அமெரிக்கால எக்ஸ்போர்ட்ல ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு தேவையான அந்த உபகரணங்களை செய்ய முடியாம தடுமாறுவாங்க. F-35 இந்த பிளைட்டை வந்து நிறைய கண்ட்ரிக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஜெர்மன்ல இருந்து ஏகப்பட்ட கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இல்லையா, டைமுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இப்படி இது மட்டும் இல்லை, ஆப்பிள் ஐபோன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மெயினான பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ல இருந்து தான் செய்யறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும், ஆப்பிள் போனோட ரேட் அதிகமாகும், ஆப்பிள் போனோட தட்டுப்பாடுகள் அதிகமாகும், ரேட் அதிகமாகும், ஆப்பிள் போனுக்காக மக்கள் பண்ணக்கூடிய செலவுகள் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், கணிசமான ரேட்ல ஆப்பிள் போனோட மார்க்கெட் ஷேரும் அடிவாங்கும். ஸோ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து அவங்க மைன் பண்றதுல மட்டுமே கிடையாது, அந்த மினரல்ஸை அவங்க ப்ராசஸ் பண்றதுலயும் என்டையர் உலகமே சைனாவை நம்பி தான் இருக்குது. அமெரிக்கா ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கிறாங்க ரேர் எர்த் மினரல்ஸ், அமெரிக்காவில இருந்து எடுக்கிறாங்க. மற்ற ஒரு சில நாடுகள்ல இருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து அமெரிக்கா மைன் பண்றாங்க. பட் அதை மைன் பண்ணாலும் கூட அதை சைனாக்கு அமிச்சு தான் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில ரேர் எர்த் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் சைனாவை நம்பித்தான் ஒட்டுமொத்த உலகமே இருக்குது, குறிப்பா அமெரிக்கா. பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடையால பெரிதும் பாதிக்கப்பட போறது அமெரிக்காவா சைனாவான்னு கேட்டா அமெரிக்கான்னு தான் சொல்றாங்க. சைனாவுக்கு பாதிப்பு தான். என்ன காரணம்னா, அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இதனால அவங்களோட ஜிடிபி வந்து ஸ்லோவாக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அமெரிக்கா வந்து சைனாவுக்கு அமெரிக்கால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற அந்த சாஃப்ட்வேர்ஸ் மேல கண்ட்ரோல்ஸ் போட்டிருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அதை சரி பண்றதுக்காக இருக்கவே இருக்குது இந்தியா போன்ற நாடுகள். இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலா சாஃப்ட்வேர் வளர்ந்த ஒரு நாடு தான். ஏன், அமெரிக்காவே இந்தியாவில போகக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வச்சுதான் சாஃப்ட்வேர் ஃபீல்டே ரன் ஆகுதுங்கிறப்போ இந்தியாவில இருக்கிற கம்பெனிகள் வச்சு கூட சைனா அவங்களோட சாஃப்ட்வேர் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஜிடிபியில கொஞ்சம் குறைய போகுது, அதுதான், அவ்வளவுதான். அதை மற்ற நாடுகளுக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை சரி பண்றதுக்காக வழிகளை பார்ப்பாங்க. ஆனா அமெரிக்காவால ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி, சைனால இருந்து கிடைக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸுக்காக அமெரிக்கா வேற வேற ஏதாவது மார்க்கெட்டை எடுக்க முடியுமான்னு பார்த்தா ரொம்ப 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 கஷ்டம். இப்போதைக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் ஆஸ்திரேலியா இருந்து கூட மைன் பண்றாங்க. ஆனா அதை ப்ராசஸ் பண்ற யூனிட் வந்து உடனடியா தொடங்கி ஆரம்பிச்சு செய்யறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகும் சொல்றாங்க. சைனா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அமெரிக்காவுக்கு கொடுக்கலன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவோட பாதுகாப்பு உபகரணங்கள்ல செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான தளவாடங்களை செஞ்சுக்கிற விஷயம், இது எல்லாமே பெரிய அளவுல பாதிக்கப்படும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அமெரிக்கா சைனாவை பார்த்து ரொம்ப 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 பயந்துகிட்டு இருந்த ஒரு மெயினான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தாங்க. அமெரிக்காவுக்கும் தெரியும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக நாம சைனாவை நம்பித்தான் இருக்கிறோம் விஷயம் அமெரிக்காவுக்கும் தெரியும். இந்த ஒரு விஷயத்தாலதான் சைனா மேல பெரிய அளவுல அவங்க டாக்ஸ் வார பெரிய அளவுல வந்து கொண்டு போகல. டாக்ஸ் வார ஆரம்பிச்சா கூட ஏடிக்கு போட்டியா அமெரிக்காவும் சைனாவும் டாக்ஸ் போட்டா கூட ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்ப நடக்கிற இந்த விஷயம் வந்து அவ்வளவு ஈஸியா சரியாகுமா அப்படின்றது மிக நிச்சயமான ஒரு கேள்விக்குறி. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த டாக்ஸ் வார் பிரச்சனையை ஆரம்பிச்சது அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிரான இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது சைனா தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சைனா வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நிறுத்தி நிதானமா யோசனை பண்ணி பிளான் பண்ணி ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றது வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இறங்குவாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அது மாதிரி கிடையாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நினைச்ச எந்த நேரத்துல எதை செய்வார்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஆள் டொனால்ட் ட்ரம்ப். அவரு சைனா கூட மோதி ஜெயிக்க முடியுமான்றது மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்குது. இந்த பிரச்சனையால சைனீஸ் பிரசிடென்ட் ஜிபிங்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் சவுத் கொரியால ஒரு மீட்டிங்ல சந்திக்கிறதா ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. அந்த மீட்டிங் இப்ப நடக்குமான்ற ஒரு கேள்விக்குறி பெரிதா வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த மீட்டிங் அப்புறம் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்த போறதா ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில தன்னோட கை ஓங்கி இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சைனா இந்த விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு கூட எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதெல்லாம் சரி, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த டாக்ஸ் வார்ல இந்தியாவுக்கு பெனிஃபிட்னு சொன்னீங்கப்பா, எப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட தேவைகளுக்கு சின்ன சின்ன தேவைகள்ல இருந்து பெரிய தேவைகள் வரைக்கும் குண்டூசியில இருந்து டாய்ஸ்ல இருந்து எல்லா பொருட்களுக்குமே சைனாவை நம்பித்தான் இருக்கிறாங்க. $100 விலை உள்ள சைனாவோட பொருள் நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து $230 ஆக போகுது. சோ அப்போ ஆனா இந்தியாவுக்கு எத்தனை % டாக்ஸ் போட்டிருக்காங்க அமெரிக்கா? 50% டாக்ஸ். சோ இந்தியாவில அதே $100 மதிப்புள்ள ஒரு பொருள் அமெரிக்கா போறப்ப $150 போகும். சோ அப்ப அமெரிக்க மக்கள் சைனாவோட ப்ராடக்ட் பதிலாக எதை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சைனாவோட பொருட்கள் இந்தியாவோட பொருட்களோட விலை அதிகமா இருக்கிறப்போ அமெரிக்க மக்கள் இந்தியாவோட பொருளை சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் மிக பிரகாசமா இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அதே நேரத்துல அமெரிக்கால இருந்து சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஆறதுல பிரச்சனைகள் இருக்கிறப்போ சைனாவுக்கு நம்ம சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. அமெரிக்கா சைனாவுக்கான டாக்ஸ் வார் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து குரூட் ஆயிலோட ரேட் 24% வந்து குறைஞ்சிருக்கு. சோ இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்தியன் எக்கானமி ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். சோ இன்ஃபிளேஷன் இந்தியால கம்மியாக ஆரம்பிக்கும், மற்ற விலைவாசிகள் குறைய ஆரம்பிக்கும். சைனால இருந்து அமெரிக்காவுக்கு போற பொருள் விலை உயர்றதுனால அமெரிக்காவுக்கு நம்ம பொருளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அதே நேரத்துல அமெரிக்கால இருந்து சைனாவுக்கு போகக்கூடிய அந்த சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட் தடைபடுறதுனால இந்தியால இருந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறப்போ அமெரிக்காவுக்கும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், சைனாவுக்கும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எப்பவுமே அமெரிக்கா சைனாவை அட்டாக் பண்ணணும்னா, சைனாவை வந்து ஒரு விஷயத்துல கார்னர் பண்ணணும்னா அதுக்கு தேவையான மிக முக்கியமான சப்போர்ட் எங்கேருந்து வேணும்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை தான் பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, சைனாவை அமெரிக்கா அட்டாக் பண்றப்போ சைனா என்ன பண்ணுவாங்க, பிரிக்ஸ் நாடுகளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எக்ஸ்போர்ட்டை பிரிக்ஸ் நாடுகளுக்கு திருப்பத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா, சைனா, பிரேசில், இந்த மாதிரி இந்தியா, இந்த மாதிரி நாடுகளோட ஒத்துழைப்பு அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, இந்தியா சைனா பக்கம் திரும்பாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பா ரொம்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு தீர்வை நோக்கி அமெரிக்கா வர பார்க்கும். ஏன்னா சைனா கூட நடக்கக்கூடிய வார்ல சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்தியாவோட சப்போர்ட் அமெரிக்காவுக்கு தேவை. ஸோ அதனால இந்தியா அமெரிக்கா இடையேயான இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில இந்தியாவோட கை ஓங்கி இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோட முடிவுல உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த வார்ல நம்ம அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணணுமா இல்ல சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? கண்டிப்பா சைனா பிரிக்ஸ் நாடுகள் சப்போர்ட் கேட்பாங்க. அந்த டைம்ல நம்ம சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வரும், அமெரிக்காவோட பிரச்சனை வந்தப்போ சைனா நமக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணாங்க பிரிக்ஸ் அமைப்பு மூலமா. ஸோ அதே போல இப்ப அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில நம்ம சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்ல அமெரிக்கா ஏதாவது பெனிஃபிட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணுமா? உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.